ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். பாருங்கள் நண்பர்களே, அடுத்து ஒரு காதல் திருமணம். இந்த ஜாதகர் 23/5/2000 ஆண்டு அதிகாலை 3:30 மணிக்கு பிறந்த ஒரு ஆண் குழந்தையினுடைய ஜாதகம். இது காதல் திருமணம் செய்திருக்கிறது. இது தன் இனத்திலேயே, அதாவது தன்னுடைய சொந்த பந்தங்களில் ஒருவரையே காதல் திருமணம் செய்திருக்கிறது. ஆனால் தாய் தந்தை இதற்கு உடன்பாடில்லை. அதே சமயத்தில் அந்த ஜாதகருக்கு பிடித்திருந்து காதல் திருமணமாக, அதே மாதிரி தாய் தந்தையினுடைய ஆதரவுடன், தாய் தந்தையின் அனுசரணையோடு இந்த காதல் திருமணம் நடந்தேறியது. இந்த காதல் திருமணம் நடந்த தேதி 20/2/2026 அதிகாலை 5:30 மணிக்கு. சரி, காதலை தந்த பிறந்த கால கிரகங்கள் எது என்று பார்ப்போம். இந்த ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, கார்மோன் கிரகங்களான சுக்கிரன், செவ்வாய், புத்தியை அடையாளம் காட்டக்கூடிய புதன், காதலை தைரியமாக வெளியே சொல்லக்கூடிய தகுதி உள்ள 5ஆம் இடத்துக்காரனான சூரியன். இந்த ஜாதகத்தில் அதிசயத்திலும் அதிசயம் பாருங்கள் நண்பர்களே, சூரியனும் சுயசாரம் வாங்கியிருக்கிறார். சந்திரனும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது, குருவும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது, சுக்கிரனும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது, சனியும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது, கேதுவும் சூரியனுடைய நட்சத்திரம் இருக்குது. ஆக பித்திருக்காரகனான சூரியன் 6 கிரகத்துக்கு நட்சத்திரத்தை கொடுத்து இந்த செயலை தங்கு தடையில்லாமல் செய்ய வைத்திருக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. அதே சமயத்தில் இந்த ஜாதகம் குரு சந்திர யோகத்தில் பிறந்தது. அதே சமயத்தில் பாருங்கள் நண்பர்களே, குரு தன்னுடைய நின்ற வீட்டுக்கு 9வது இடத்தில் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனுடைய சாரம் பெற்ற சந்திரனை பார்க்கிறது. அதாவது சூரியனுடைய வீட்டையும் பார்த்து, சூரியனுடைய நட்சத்திரத்தை பெற்ற சந்திரனையும் பார்த்து இந்த காதல் திருமணத்தை செய்து வைத்திருக்கிறது. அதே சமயத்தில் இந்த காதல் திருமணம் என்பது குரு சனியினுடைய தொடர்பு 7ஆம் இடத்திற்கு இருக்கிறது. இந்த சனி லக்கணத்துக்கு 11க்குரியவனும் 10க்குரியவனும், அதே மாதிரி 10க்குரிய ஜீவனாதிபதி, 11க்குரிய லாபாதிபதி மற்றும் பாதகாதிபதி சேர்ந்து நீச்சம் பெற்று நீச்சத்துக்கு வீடு கொடுத்தவன் தனது வீட்டுக்கு 2இல் 2க்குரியவனோடு சேர்க்கை பெற்று இந்த திருமணத்தை செய்து வைத்திருக்கிறது. பாருங்கள் நண்பர்களே, இந்த காதல் திருமணம் என்பது தன்னுடைய ஸ்தானத்துக்கு 7ஆம் இடத்துக்காரன் தன்னுடைய ஸ்தானத்துக்கு 8இல் மறைந்து அவன் தனக்கு சொந்த வீடாகி போய், அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 1/8க்குரியவனோடு சம்பந்தப்பட்டு சூரியன் புதனும் ஒன்றாக சேர்ந்து இது இந்த காதல் திருமணத்தை செய்து வைத்திருக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் 6/8 அமர்ந்திருப்பது சற்று ஏற்ற இறக்கமான நெருக்கடியான எதிர்காலத்தை தருகிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 2க்குரியவன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று குருவுக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது என்பது சாலச் சிறந்த விஷயம். அதாக பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியையும் வளர்ச்சிக்கு தகுந்த சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் இங்கு 4வது இடத்தில் நின்ற ராகு தன்னுடைய 11ஆம் பார்வையால் செவ்வாயையும் சுக்கிரனும் சூரியனையும் புதனையும் பார்த்திருக்கிறது என்பது கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. சரி, காதல் திருமணத்தை தந்த கிரகம் சூரியன் 5க்குரியவன். அவன் பெருமளவு கிரகங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து தான் சுயசாரம் வாங்கியதால் அந்த காதல் திருமணத்தை பெற்றோர்கள் பார்த்து செய்து வைக்கக்கூடிய திருமணமாக மாற்றியதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. அதே சமயத்தில் அடுத்து திருமணம் நடந்த நாளன்று இந்த திருமணத்தை நடத்திய கிரகங்கள் எது என்று பார்ப்போமானால், ஜென்ம குருவுக்கு கோச்சார குரு 3இல் அமர்ந்து வக்ரம் பெற்றது. இதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இங்கு சனிக்கு திரிகோணத்தில் சந்திரன், இங்கு சனி நீச்ச சனியோடு சேர்ந்தே சந்திரன். ஆக குருவுக்கும் சந்திரனுக்கும் சனிக்கும் தொடர்பு ஏற்பட்டது. அதற்கு அடுத்து பார்த்தீர்களானால் இந்த சுக்கிரன் தன்னுடைய 4ஆம் பார்வையால் ஜென்மகால சனியை பார்த்தது. ஆக சனி செவ்வாய்க்கும் தொடர்பு வந்தது. இந்த குருவுக்கும் சந்திரனுக்கும் தொடர்பு வந்தது. ஆக பிறந்த கால குரு சந்திரன், அடுத்து கோச்சார
குரு சூரியன், குரு சுக்கிரன், குரு புதன், குரு ராகு ஆக இந்த மிதுனத்துக்கு இந்த காற்று ராசியில் உள்ள கிரகங்களுடைய நட்சத்திரங்களிலேயே மற்றும் ஒரு காற்று ராசியான கும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்றதால் இங்கேயும் குரு புதன் சுக்கிரன் தொடர்பு இருக்கிறது, இங்கேயும் குரு புதன் சுக்கிரனுடைய தொடர்பு இருக்கிறது. ஆக குருவுக்கு 9ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு ஆக இதுவும் காதல் திருமணத்தை செய்து வைத்திருக்கிறது. ஆக ஒரு ஜாதகத்தில் காதல் திருமணத்தை செய்ய வேண்டும் என்றால் ராகுவினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தோ அல்லது கேதுவனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தோ அல்லது ராகு கேதுவனுடைய நட்சத்திரம் இருக்கும் வீட்டில் சந்திரன் இருந்தாலோ தன்னுடைய வாழ்க்கை துணையை தான் இனம் இல்லாமல் வேறு ஒரு இனத்திலிருந்து தேர்வு செய்கிறது. அப்படி இல்லாத பட்சத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் அதிக கிரகங்கள் இருந்தாலோ, சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அதிக கிரகங்கள் இருந்தாலோ, செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் அதிக கிரகங்கள் இருந்தாலோ, குருவனுடைய நட்சத்திரத்தில் அதிக கிரகங்கள் இருந்தாலோ அது காதல் திருமணமாக இருந்தாலும் இனமோ மதமோ ஜாதியோ மாறுவதில்லை என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சரி நண்பர்களே, இன்றைய இந்த காணொளியோடு கடந்த ஒரு வருடத்தை கடந்து இனி நாளையிலிருந்து 2வது வருடத்தில் பயணிக்கிறோம். இதுவரையில் 500 காணொளிகளை கொடுத்து விட்டோம். இன்றும் மேலும் நிறைய காணொளிகள் வர காத்திருக்கிறது. இதுவரை ஆதரவு கொடுத்து பார்த்து ரசித்த நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மற்றும் நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. மேலும் மாமூலாக சொல்லக்கூடியதால் ஐயர் வீட்டில் திருமணம், அவரவர் வீட்டில் விருந்தோம்பல் என்ற வகையில் இந்த காதல் திருமணத்துக்கு வரும் நண்பர்களுக்கு அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூட நண்பர்களே. மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் ஏமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.